வணக்கம் மைடிய நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில இன்னைக்கு டிரைவிங் டியூட்டோரியல் செம்மையான ஒரு டாபிக்ல தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் எனக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் போட்டிருக்கேன், இருந்தாலுமே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த டாபிக்கை திருப்பியும் போடுங்கன்னு வந்ததுனால அகெயின் இந்த டாபிக் போடுறேன். எந்த மாதிரியான டாபிக் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில டிரைவிங் பத்தின வீடியோ மட்டும் இல்லாம இப்போ நவராத்திரி குலு ஃபெஸ்டிவல் இல்லையா, ஸோ குலு சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோமே நம்மளோட சேனல்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குலு டால்ஸ் எல்லாம் எந்த இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைக்குது, எந்த மாதிரியான லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இந்த வருஷம் லான்ச் ஆயிருக்கு, எங்க போய் குலு ஃபெஸ்டிவலுக்கு டால்ஸ் வாங்கணும், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குலு வைக்கிறீங்களா, எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறோம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில சேனல்ல வீடியோஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. ஸோ இன்னையோட டிரைவிங் டியூட்டோரியல் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளோட காலை பத்தி தான் இருக்க போகுது. அதாவது பேர் ஃபுட் வெர்சஸ் ஸ்லிப்பர் ஆர் ஷூ. இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இல்லையா, பட் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி திருப்பியும் இதை போடுங்கன்னு சொன்னதுனால அகெயின் அந்த வியூவருக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ள போலாமா, வாங்க. ஸோ இந்த பேர் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம பேர் ஃபுட்ல டிரைவ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்றது நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ற கிளச் ஆகட்டும், ஆக்சிடர் ஆகட்டும், பிரேக் ஆகட்டும். இப்போ நான் ஜட்மெண்டலா ஒரு பிரேக் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் ப்ரெஷர் கொடுக்கணும், இன்கேஸ் நான் சடனா ஒரு பிரேக் கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி நான் ப்ரெஷர் கொடுக்குறேன், ஆக்சிலேட்டர் நான் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா ஒரு 40ல போகுது, எந்த அளவுக்கு நான் டீப்பா ப்ரெஷர் கொடுத்தா ஒரு 70ல போகுது. இது எல்லாமே நம்ம பேர் ஃபுட்ல, அதாவது வெறும் காலோட இருக்கும் போதுதான் நம்மளால எக்ஸாக்டா அந்த ப்ரெஷர் பாயிண்ட் நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியும். அதுவே நம்ம ஷூஸ்லயோ இல்ல ஸ்லிப்பர்ஸ்லயோ இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, என்னால ஷூஸ்லயோ ஸ்லிப்பர்ஸ்லயோ இப்ப பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல நம்மளால பண்ண முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கும் போது பேர் ஃபுட்ல ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அங்கிதான்னு நினைக்கிறேன். அங்கிதா மேம், நீங்க கேட்டிருந்தீங்க எந்த மாதிரியான ஃபுட் உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கு மேம், அதாவது பேர் ஃபுட்ல ட்ரைவ் பண்றதுக்கா இல்ல ஷூஸ் இல்லைன்னா ஸ்லிப்பர்ஸ் போட்டு ட்ரைவ் பண்றதுக்கான்னு கேட்டிருந்தீங்க. நான் ரெண்டுமே ட்ரைவ் பண்ணுவேன் அங்கிதா மேம். என்னோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்கு. இப்போ நான் ரொம்ப ஒரு லாங் டிரைவ் போறேன், நல்லா நான் ஃப்ரீயா போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, நான் ஸ்லிப்பர்ஸோ ஷூஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஐ யூஸ் டு டிரைவ். இல்ல நான் கொஞ்சம் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் போறேன், நான் ஷூஸ்லயே நான் கொஞ்சம் போன உடனே நான் இறங்கிட போறேன் அப்படின்ற பட்சத்துல நான் ஷூஸோ இல்ல ஸ்லிப்பர்ஸோ அந்த மாதிரி போட்டு தான் நான் டிரைவ் பண்ணுவேன். ஸோ ரெண்டு டிரைவிங்கே நான் பண்ணுவேன், ஷூஸ் இல்ல ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணி பேர் ஃபுட்லுமே டிரைவ் பண்ணுவேன். நீங்களும் இந்த ரெண்டு டைப்புமே நம்மளால டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலயுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஒன்லி ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். நம்ம தேரியா நம்ம கேட்டு 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 பார்த்து இருந்தோம்னா வரவே வராது. உள்ள இறங்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டுமே தான் நம்மளால கார் டிரைவ் நல்லா பண்ணவே முடியும். கார் டிரைவிங் பத்தி நிறைய எனக்கு கேர்ள்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. அதாவது ஒரு கமெண்ட்ஸ்ல ரொம்ப ஒரு ஓவர்வெல்ம்டு ஒரு மொமெண்டா இருந்துச்சு. லாஸ்ட் வீக் கூட ஜனனி அப்படின்ற ஒரு காலேஜ் கேர்ள் எனக்கு ஒரு பெரிய ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா இருக்கு மேம், உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து நாங்க ட்ரை பண்றதுக்குன்னு. தேங்க்யூ சோ மச் ஜனனி. ஒரு வீடியோ பார்த்து மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, எல்லாம் சீரியஸ்மே கண்டினியூஸா பாருங்க. உங்களை மாதிரியான யாருக்கெல்லாம் இந்த டிரைவிங் ஒரு பேஷன் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி கண்டிப்பா நம்மளாலுமே டிரைவிங் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டிரைவன் ஃபோர்ஸை எல்லாருமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டியா பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ப்ராக்டிக்கலா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு ஷூஸ், அவ்வளவுதான். ஷூஸ் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் கிடையாது, கேஷுவலா நம்ம டெய்லி வேர் ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணி போற மாதிரியான இருக்கிற ஒரு ஜென்டில் கேஷுவல் ஷூஸ் தான் போட போறேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்லிப்பர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஸ்லிப்பர் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஹீல்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதுவுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஷூஸ் போட்டு தான் நம்ம வீடியோ பண்ண போறோம். பார்க்கலாமா, வாங்க. நம்ம பிரேக் அப்ளை பண்ண போறோம். லைட்டா கிளட்ச் மிதிச்சுட்டு பிரேக் ஆக்சிலேட்டர். இப்போ இந்த இடத்துல நான் வண்டி லெஃப்ட் சைடு நான் திருப்ப போறேன். ஸோ வண்டி தேர்ட் கியர் செகண்ட் கியர் எடுக்க போறேன். கிளட்ச் மிதிச்சுட்டு செகண்ட் கியர் மாத்தியாச்சு. அப்படியே போயிட்டே இருக்கு வண்டி, திருப்பணும் ரைட் சைடு. ஸோ லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணிக்கிறேன், திருப்பிடாச்சு. ஓகே, இப்போ செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் மாற்றலாம். கிளச் மிதிச்சுட்டு தேர்ட் கியர் மாற்றாச்சு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஸோ நான் இப்போ ஸ்பீட் கம்மி பண்ண போகிறேன். செகண்ட் கியர் பிரேக் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, வண்டி ஸ்டாப் பண்ண போகிறேன். செகண்ட் கியர்லேருந்து ஃபர்ஸ்ட் கியர் வண்டி ஸ்டாப் பண்ணணும். ஸோ கிளச் நல்லா மிதிச்சுட்டு பிரேக்
ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி வண்டி ஸ்டாப், அவ்வளோதான். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பெனிஃபிஷியலாகவும் இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டிரைவிங் கற்றுக்கலாம். எல்லாருக்குமே நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம் நாங்கள். அந்த எஃபர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இது. கமெண்ட்ஸ் கொடுங்க, எந்த மாதிரியான டவுட் இருக்கு, இல்லை வேற எந்த மாதிரியான உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்றது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஒரு வீடியோவா வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும் உங்களோட ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணி. உங்களோட ரிக்வஸ்ட் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா எங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு வந்து ஒரு தனியா ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருக்கும். ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென் தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே. ஒன் மோர் ரிக்வெஸ்ட் இருக்கு. என்னோட அக்கௌண்ட் இன்ஸ்டாலுமே இருக்கு. இன்ஸ்டாலுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு லைஃப் ஹேக் சம்மந்தப்பட்டது, பேரண்டிங் சம்மந்தப்பட்டது நிறைய வந்து ஒரு 1 minute ஹேக்ஸா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாக்குமே உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருசா தேவைப்படுது. ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடியுமே நான் வந்து அட்டாச் பண்றேன். ஜெய்ஸ்ரீ கண்ணன் அப்படின்ற பேஜ்லேயே வந்து என்ன நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாலுமே வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ஃப்ரூட்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அங்கேயுமே அவைலபிளா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தன்யவாத். ஸோ இப்போ நம்ம வந்து டிரைவிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங்